எந்தெந்த தேதியில் ஜியோ வெளியிடப்பட்டது, எத்தனை ஆரம்ப சுகாதார நிலையங்கள் புதிதாக ஆரம்பிப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்ற விவரத்தை சட்டப்பேரவையில் நான் தெரிவித்தேன். 11/12/2017 அன்று 12 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஜியோ நம்பர் 467 வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதாவது 12 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் புதிதாக ஆரம்பிப்பதற்கு ஜியோ போடப்பட்டது. அதேபோல 20/3/2018 அன்று தமிழகத்தில் 30 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் புதிதாக ஆரம்பிப்பதற்கு ஜியோ நம்பர் 91 அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கு மீண்டும் மறுப்பு தெரிவிக்கின்றார். நேற்றைய தினம் வேண்டுமென்றே திட்டமிட்டு நான் பேசுகின்ற பொழுது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் குறுக்கிட்டு ஒரு தவறான உண்மைக்கு புறமான குற்றச்சாட்டை தெரிவித்த காரணத்தினாலே அவர் சொன்ன கருத்து பொய்யானது, உண்மைக்கு புறமானது. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது 2017 2021 வரை 42 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. அதற்குள்ள ஜியோ நம்பரையும் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இதை எதற்காக சொன்னேன் என்றால், நேற்றைய தினம் அவர் பேசியது தினகரன் பத்திரிகையை வெளியில் வந்திருக்கின்றது. அதற்காகத்தான் அதை மறுத்து இன்றைய தினம் சட்டமன்றத்திலே விளக்கத்தை கொடுத்திருக்கிறேன். அதேபோல திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைத்து 33 மாத காலம் ஆகிறது. இந்த 33 மாத காலத்தில் பல்வேறு புதிய திட்டங்களை அவர்கள் அறிவித்தார்கள். பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் திட்டங்கள் அறிவிக்கின்ற பொழுதும் சரி, பிரச்சனைகள் ஏற்படுவதும் சரி, அதற்கு ஒரு குழுவை போடுவார்கள். இதுவரை 52 குழுக்கு மேலாக போடப்பட்டிருக்காங்க எனக்கு தகவல். அவை இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எத்தனை குழுக்கள் போடப்பட்டன, எத்தனை குழுக்கள் முழுமையான அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன, அந்த அறிக்கையின் பேரில் என்ன நடவடிக்கை இந்த அரசு எடுக்கப்படுகின்ற விவரத்தை நான் கேட்டேன். அதற்கு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கேட்டேன். அதையும் முதலமைச்சருடைய பதிலில் தெரிவிக்கப்படவில்லை. அதோடு உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தினீர்கள். அந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டினுடைய பட்டியல் எந்தெந்த தொழிற்சாலைகள் தமிழகத்திற்கு வருகின்றது என்ற விவரம், அதில் எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கும், எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கும் என்ற விவரத்தையும் நீங்கள் பதில்களில் தெரிவிக்க வேண்டும் சொன்னேன். அதையும் அவர்கள் தெரிவிக்கவில்லை. அதோடு உங்கள் தொகுதியில் முதல்வன் என்ற திட்டத்தில் சுமார் 20.30 லட்சம் மனுக்கள் பெற்றதாகவும், அதில் 19.30 லட்சங்கள் மனுக்கள் தீர்வு காணப்பட்டதும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதில் சில விளக்கங்களை நான் கேட்டேன். இதில் எத்தனை மனுக்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கப்பட்டது, எத்தனை மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன என்ற விவரம் முதலமைச்சருடைய பதிலுரையில் தெரிவிக்க வேண்டும் என்றால் அதுவும் தெரிவிக்கப்படவில்லை. நிஜாம் புயல் சென்னைக்கு வந்த பொழுது கனமழை பொழிந்தது. அதோடு சென்னை சுற்றி உள்ள சில மாவட்டங்களில் கனமழை பொழிந்து மக்கள் உடைமைகள் சேதமடைந்தன. இந்த கனமழையால் மக்களுக்கு நிறைய சேதங்கள் ஏற்பட்டது. அப்படி சேதம் ஏற்படுகின்ற பொழுது அதற்காக செலவழித்த தொகை எவ்வளவு என்று கேட்டேன். அதற்கும் பதில் இல்லை. அதேபோல தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற தென் மாவட்டங்களில் கனமழை பொழிந்தது. அந்த கனமழை பொழிகின்ற பொழுது அங்கே கடும் சேதம் ஏற்பட்டது. அந்த சேதத்திற்கு எவ்வளவு செலவு அரசின் மூலமாக செலவழித்தீர்கள் என்ற விவரத்தை கேட்டு அதுவும் அவர் பதிலிலே தெரிவிக்கப்படவில்லை. அதேபோல 1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சி என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு என்ன யுக்தியிலே கடைபிடிக்கின்றேன்? 1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சி என்று சொன்னால் சாதாரண விஷயம் இல்லை. அதற்கு இந்த அரசு என்னென்ன யுக்திகளை கடைபிடிக்கின்றது என்ற விவரத்தை சட்டமன்றத்திலே பதிலுரையிலே தெரிவிக்க, அதுவும் தெரிவிக்கவில்லை. அதேபோல அவருடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் 11.7 லட்சம் ஹெக்டேர் தரிசு நிலங்களை
சாகுபடிக்கு கொண்டு வரப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது. இதுவரை எத்தனை லட்சம் ஹெக்டேர் தரிசு நிலங்களை இன்றைக்கு சாகுபடிக்கு கொண்டு வரப்பட்ட என்ற விவரத்தை நீங்கள் பதிவில் தெரிவித்து அதுவும் தெரிவிக்கப்படவில்லை. அதே போல 10 லட்சம் ஏக்கர் உள்ள இருபோக சாகுபடி பரப்பை 20 லட்சம் ஏக்கராக உயர்த்தவும் சொன்னார். அதைக்கும் உண்டான பதில் இந்த பதிவுகளில் கிடைக்கப்படவில்லை. அதோடு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 2023 அன்று மேட்டூருக்கே நேராக வந்து ஜூன் 12ஆம் தேதி உரிய காலத்திலே டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி குறித்த நேரத்திலே தண்ணீர் கிடைக்கும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு தண்ணீரை திறந்து விட்டார்கள். ஆனால் நமக்கு ஒவ்வொரு மாதமும் கர்நாடக அரசு காவிரியை தண்ணீர் திறந்துவிடும். அதை கேட்டு தரவில்லை. அதனால தண்ணீரை ஜூன் மாதம் 2023 ஜூன் மாதம் மேட்டூரிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. டெல்டா மாவட்ட விவசாயிகள் குறுவை சாகுபடி அவர்களும் முதலமைச்சராக திறந்து விட்டார் என்று சொல்லி அவர்களும் குறுவை சாகுபடி செய்து விட்டார்கள். ஆனால் முழுமையான தண்ணீர் கிடைக்காத காரணத்தினால் கிட்டத்தட்ட 5.2 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி செய்யப்பட்டது. 3.5 ஹெக்டேர் அந்த பயிரிட்ட பயிர்கள் தண்ணீர் இல்லாமல் கருகி சேதமடைந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் சேர்த்துள்ளனர். ஆனால் இந்த விடியா திமுக அரசு திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு ஆட்சி செய்கிற ஸ்டாலின் அவர்கள் இந்த குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்படாத காரணத்தினால் இந்த குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு அந்த காப்பீட்டு தொகை கிடைக்கிறது. அதை இந்த அரசு செய்த காரணத்தினால் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தில் நிவாரணம் கிடைக்கவில்லை. ஒரு ஹெக்டருக்கு 84,000 ரூபாய் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் செய்யப்பட்டிருந்தால் கிடைத்திருக்கும். அதை இந்த அரசு வழங்க வேண்டும் என்று நான் தெரிவித்தேன். அதற்கும் வந்துள்ளேன். அது மட்டுமல்லாமல் அதற்கு பிறகு மழையை நம்பி நிலத்திலே நீரை நம்பி சம்பா தாளடி போன்ற பயிர்களை விவசாயிகள் பயிரிட்டார். அதற்கு உரிய நேரத்திலே தண்ணீர் திறக்கவில்லை. காலம் தாழ்த்தி தண்ணீர் 10 நாட்கள் திறந்ததால் அந்த பயிர்களும் வாடிக்கொண்டிருக்கின்றன. பல பயிர்கள் சம்பா தாளடி பயிர்கள் இன்றைக்கு கருகிவிட்டன. அதையெல்லாம் வேளாண் துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் முழுமையாக கணக்கிட்டு ஒரு ஹெக்டருக்கு 1 ஏக்கருக்கு 35,000 ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்று நான் என்னுடைய ஆளுநர் உரைகளை நான் தெரிவித்தேன். அதற்கும் பதில் அளிக்கவில்லை. அதோடு இன்றைய தினம் விலைவாசி உயர்ந்து விட்டது. அந்த விலைவாசி உயர்வுடைய பட்டியலை நான் படித்தேன். இன்றைக்கு ஏழை எளிய நடுத்தர மக்கள் அன்றாடம் உழைத்து வாழ்கின்ற மக்களுக்கு இந்த விலைவாசி என்பது மிகப்பெரிய சுமை. அவை இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு விலைவாசி உயர்ந்திருக்கின்றது என்ற பட்டியலை நேற்று தினம் படித்தேன். அந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு முதலமைச்சருக்கு எந்த பதிலும் இல்லை. கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்கின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்படும் என்று திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை குறிப்பிட்டுள்ளார். அதை நான் கடந்த ஆண்டே சுட்டிக்காட்டினேன். இன்று வரை கட்டுமான பொருட்கள் விலை இறக்கவே இல்லை. அதையும் சுட்டிக்காட்டினேன். திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை குறிப்பிட்டவாறு கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்ந்திருக்கின்றது. இன்றைக்கு செங்கல் விலை உயர்ந்திருக்கின்றது, ஜல்லி விலை உயர்ந்திருக்கிறது, எம்சாண்ட் விலை உயர்ந்திருக்கிறது, மணல் விலை உயர்ந்திருக்கிறது, கம்பி விலை உயர்ந்திருக்கின்றது, சிமெண்ட் விலை உயர்ந்திருக்கின்றது. ஆகவே கட்டுமான தொழில் ஈடுபட்டிருக்கின்ற லட்சக்கணக்கான தொழில்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த தொழிலாளர்கள் வேலை இருக்கின்ற சூழ்நிலை காரணத்தாலே நடுத்தர ஏழை மக்கள் வீடு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இந்த விலை உயர்வினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் கருத்திலே கொண்டு இந்த நீங்கள் அறிவித்தவாறு அத்தியாவசிய பட்டியலில் இதை சேர்க்கப்பட்டு இந்த விலை ஏற்றத்தை குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். அதற்கும் பதிலில்லை. அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையிலே 520 அறிவிப்புகளை வெளியிட்டார்கள். அந்த 560 அறிவிப்புகளே இதுவரை ஒரு 10% அறிவிப்புகள் தான் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மீதி உள்ள 90% அறிவிப்புகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் முதலமைச்சர்களும் மற்ற அமைச்சர்களும் எங்கே பொதுக்கூட்டத்துக்கு சென்றாலும் அல்லது பேட்டி அளித்தாலும் பத்திரிகை வாயிலாகவும் இவர்கள் ஆட்சி அமைந்த பிறகு இவர்கள் அறிவித்த 520 அறிவிப்புகளில் 95% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக பச்சை பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உதாரணமாக சில அறிவிப்புகளை கோடிட்டு காட்டின. அதற்கும் பதிலில்லை. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான அறிவிப்பு
அதாவது நிறைவேற்ற முடியாத அறிவிப்பை 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது இன்னைக்கு விஞ்ஞான முறைப்படியே கவர்ச்சிகரமாக மக்களை கவர்கின்ற விதத்திலே அறிவிப்பை வெளியிட்டார்கள். அதில் சில அறிவிப்புகள் இதுவரைக்கும் நிறைவேற்றாத அறிவிப்புகள் சிலவற்றை தான் சொல்றேன். நிறைய 90% நிறைவேற்றப்படவே இல்லை. அதில் அறிவிப்பு எண் 35 உணவுப் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை. அறிவிப்பு எண் 42 100 நாட்கள் ஊரக வேலை நாட்கள் 150 உயர்த்தம். அறிவிப்பு எண் 75 நெல் கரும்புக்கு அவர்கள் நெல்லுக்கு கூண்டாலுக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும் சொன்னாங்க. கரும்புக்கு ஒரு மெட்ரிக் டன் நெல்லுக்கு 4000 ரூபாய் வழங்கப்படும் சொன்னாங்க. இதுவரைக்கும் வழங்கல. நேற்றைய தினம் அமைச்சர் சொல்றாரு, இன்னும் 33 மாசம் தான் இருக்குது, இன்னும் எஞ்சிய பகுதி இருக்குல்ல, அப்ப நாங்க உயர்த்துன்னு சொல்றாங்க. எப்படி எல்லாம் மக்களை ஏமாற்றம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அறிவிப்பு 83 காவிரி குண்டாறு இணைப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற போது நீண்ட நாட்களாக அந்த 5 மாவட்ட மக்கள் வறட்சியான பகுதியில் வாழ்கின்ற விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் தங்கள் பகுதியில் இருக்கின்ற ஏரிகள் குளங்கள் நிரப்பப்பட வேண்டும், அதற்காக காவிரி குண்டாறு திட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்ததன் விளைவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற போது நான் முதலமைச்சர் இருக்கும் போது நேரடியாக காவிரி குண்டார் இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அடிக்கல் நாட்டி அந்த பணி துவங்கப்பட்டது. அதற்கு இதுவரை எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை. அது கிடைப்பிலே போட்டு அறிவிப்பு 112 சேது சமுத்திர திட்டம் அறிவிப்போடு நின்று போச்சு. அறிவிப்பு 152 போக்குவரத்து பணியாளர் மீண்டும் பழைய ஓய்வு வழங்கப்படும். இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு இவர்கள் அறிவித்த அறிவிப்பின்படி போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு தேவையான பணப்பலன் வழங்க வேண்டும் என்று அவர்கள் வாதாடி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இந்த அரசு செவிசாக்கவில்லை. அறிவிப்பு 153 உயர்கல்வி கல்விக்கடன், அதுவும் இதுவரைக்கும் அறிவிக்கல. 160 அறிவிப்பு நீட் தேர்வு ரத்து, ஆட்சிக்கு அதனுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். இன்னும் ஒருபடி மேலே போய் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னார், நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் என்று சொன்னார். இதுவரைக்கும் ரகசியத்தையே கண்டுபிடிக்க முடியல. நீயாவது கண்டுபிடிப்பார் என்று எதிர்பார்க்கிறோம். அதோட அறிவிப்பு 221 2 மாதங்களுக்கு ஒரு முறைக்கு பதில் மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு அளவு செய்யப்படும். 2 மாசத்துக்கு வதற்க மின் அளவீடு எடுத்துக்கிட்டு 1 மாசத்துக்கு வதற்க எழுதி சொன்னாங்க, அதுவும் செய்யல. அறிவிப்பு 222 இடைக்கட்டணம் 50 தடை செய்யப்பட்டு சொன்னாங்க, அதுவும் இல்லை. 240 நியாய விலைக்கடையில் மாதந்தோறும் 1 கிலோ சர்க்கரை கூடுதலாக வழங்கப்படும். 225 அறிவிப்பெண் தாலிக்கு தங்க 25000 30,000 உயர்த்தப்படுறாங்க. அதாவது 50,000 60,000 உயர்த்தப்படுறாங்க. திட்டத்தையே நிறுத்திட்டாங்க. அதுதான் இந்த ஆட்சியினுடைய சாதனை. அறிவிப்பெண் 309 அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை வழங்கப்படும். அது போராட்டத்துக்கு வந்துட்டாங்க. நேற்று கூட அழைத்து பேசியிருந்தாங்க. என்ன தீர்வு படிக்காதவங்களையும் ஏமாத்துறாங்க, படிச்சவங்களையும் ஏமாத்துகின்ற ஒரே அரசு திராவிட மாடல் அரசு. அதோட நான் ஏற்கனவே சொல்லி 468 இந்த கட்டுமான பொருட்களுடைய விலை பற்றி நான் சொல்லிட்டேன். அதுவும் எந்த அறிவிப்பு அவர் வெளியிடல. அறிவிப்பு 487 சொத்து வரி அதிகரிக்க மாட்டாதுன்னு சொன்னாங்க. இதுல சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த உடனே வீட்டு வரியை உயர்த்திட்டாங்க, கடவரியை உயர்த்திட்டாங்க, மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. எதெல்லாம் உயர்த்த மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, அத்தனையும் உயர்த்திய அரசாங்கம் தான் அதிமுக அரசாங்கம். 503 அறிவிப்பு எரிவாயு சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் வழங்கப்படுறாங்க. கனவுல தான் மக்கள் கட்டிட்டு இருக்காங்க, இன்னும் நனவாகல. அதே போல அறிவிப்பு 504 பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படுறாங்க. இதான் ஆட்சிக்கு வந்த பிறகு பெட்ரோல் மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலை குறைக்கவில்லை அவர்கள் சொன்னபடி. ஆகவே இதையெல்லாம் முக்கியமான அறிவிப்புகள். ஆகவேதான் நான் சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் நேரத்தில் அறிவிக்கப்பட்ட 520 அறிவிப்புகளில் வெறும் 10% அறிவிப்புகள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 90 எஞ்சியுள்ள 90% அறிவிப்புகள் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. அதற்கு உண்டான பதில் வெள்ளை அறிக்கை வெளியிட சொன்னால் அதுவும் இல்லை. அதேபோல நான் பேசுவதை நேர ஒளிபரப்பு நான் பேசுறது கட் பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு சட்டமன்றம் முடிஞ்ச பிறகு சிலரெல்லாம் எடிட் பண்ணி அதை கொடுப்பாங்க. அதுவும் நேற்று கொடுத்து மறுத்துட்டாங்க. இதுதான் இந்த அரசு நடக்குது. அதோட இன்றைய தினம் நேற்றைக்கும் இன்றைக்கும் மாற்றுத்திறனாளிகள் அவருடைய 9 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி அவர் வெவ்வேறு காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு அருகில்
போராட்டம் நடத்தினாங்க. நேற்றைய தினம் அந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளை கைது செய்தார்கள். இன்றைய தினமும் அவர் போராட்டம் நடத்தினார்கள். அவர் போராட்டம் நடத்தியவர்களை கைது செய்திருக்கிறார்கள். அதை பற்றியும் நான் முதலமைச்சரை கவனத்துக்கு கொண்டு வந்தேன். அவர்கள் கேட்பதெல்லாம் இன்றைக்கு பார்வையற்றோர், பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு 1% வழங்க வேண்டும் என்று அரசாணையிலே கொடுத்துருக்காங்க. அதில் தான் அவர்கள் கேட்கிறாங்க. பார்வையற்றோர் அதுதான் கேட்குறாங்க. அதில் அரசு பள்ளி, அரசு கல்லூரியில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. அதில் இந்த பார்வையற்றவர்களுக்கு, பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு எங்களுக்கு அந்த பணி நியமனம் கிடைப்பதற்கு இந்த அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடத்துகிறார் என்று நான் மாண்பு முதலமைச்சர் கேட்டேன். மாண்பு அமைச்சர்கள் இருந்து இதற்கு பதில் சொல்லாமல் ஏதோ பதிலை சொல்லி பட்டியலிட்டா அது சொல்றதுக்கு நேரம் போதாதுன்னு சொல்றாங்க. நேரம் போதாது. ஏன்னா 20 நிமிஷத்தில் முடிச்சுட்டார்ல, அப்புறம் நேரம் எப்படி போகுது? இத்தனையும் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பின்படிதான் நான் இதை பேசிட்டு இருக்கேன். இந்த ஆட்சி அமைந்த பிறகு என்ன திட்டங்களை கொண்டாந்துருக்கிறாங்க? இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கொண்ட பொழுது மக்களை கடனாளி ஆக்கிவிட்டார்கள். இதே முதலமைச்சர் குறிப்பிட்டாங்க, அமைச்சர்லாம் குறிப்பிட்டாங்க. இன்றைக்கு ஆட்சியாளர் மக்கள் என்ன நன்மை பெற்றிருக்கிறாங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு ஏழை எளிய மக்கள், அந்த குடும்பத்தில் இருந்த மாணவி மடிக்கணி கொடுத்தோம். 52,30,000 பேர் கொடுத்தோம். 52,30,000 பேர் கொடுத்தோம். அதுக்கு மட்டும் சுமார் 7,000 கோடி கொடுத்தோம். நாளைக்கு தங்கம் தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறாங்க, அதை விட உயர்த்தி வழங்கணும்னு சொன்னாங்க. நாங்க கொண்டு வந்து திட்டத்தை ரத்து பண்ணிட்டோம். அம்மா மெடிக்கல் ரத்து பண்ணிட்டாங்க. அதோட 2016 விவசாயிகள் கடன் தள்ளுபடி சொன்னாங்க, அம்மா தள்ளுபடி செஞ்சாங்க. அதே போல நிறைய கல்லூரிகளை திறந்தோம், நிறைய பாலங்களை கட்டி கொடுத்தோம். இந்தியாவிலேயே தார் சாலை அதிக நீளமுள்ள மாநிலம் என்ற பெருமையை பெறுகின்ற அளவிற்கு அதிகமான தார் சாலை அமைத்து கொடுத்தோம். அடிப்படை வசதி நிறைய தடுப்பணைகளை கட்டணும். நஞ்சை கூடலூர் தடுப்பணை, ஆதூர் குமாரமலத்தோட தடுப்பணை, அத்திக்கடை அவனாசி திட்டம், 100 ஏரி வறண்ட ஏரிகளுக்கு 100 நீர் நிரப்புகின்ற திட்டம் சேலம் மாவட்டத்தில், குடிமராமத்து திட்டத்தில் 1240 கோடி. இப்படி பல திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம். ஒரு திட்டமாவது இந்த ஆட்சி கொடுத்து நிறைவேற்றிட்டாங்க, ஒரு பெரிய திட்டமாக நிறைவேற்றிருக்காங்க. அது மட்டும் இல்ல, மெட்ரோ ரயில் திட்டம் சுமார் 63,000 கோடிக்கு மாண்புடைய அம்மாவோட அம்மா அரசு இருக்கட்டும், நான் முதலமைச்சர் இருக்கட்டும், மத்திய உள்துறை அமைச்சர் அழைத்து வந்து அடிக்கல் நாட்டணும். இதுவரைக்கும் இந்தியாவிலேயே ஒரே காலகட்டத்தில் ஒரு திட்டத்துக்கு 63,000 கோடிக்கு அடிக்கல் நாட்டி சரித்திரம் கிடையாது. அந்த வரலாற்றையும் அதிமுக அரசு தான் படைச்சது. அதனுடைய பணி என்னன்னு கேட்டேன். நேற்று இதெல்லாம் பேசிட்ட பொழுது மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இது ஆரம்பிக்கப்பட்ட பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்திருக்குது. அந்த ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்ன எவ்வளவு தூரம் இன்னைக்கு மெட்ரோ ரயில் பாதை அமைச்சிருக்கிறீங்க, அதற்கு செலவழித்த தொகை எவ்வளவு, மத்திய அரசிலிருந்து எவ்வளவு தொகை வந்து என்ற விவரம்லாம் பதிவுகளை தெரிவிக்க அதையும் தெரிவித்து மத்திய அரசு போதுமான நிதி கொடுப்பதில்ல. எங்களோட இணைந்து செயல்படணும். விளக்கம் கேட்கறது, விளக்கம் சொன்னா தானே ஆகும். 70% மாநில அரசு கடனா பெறும், மீதி 30% மாநில அரசு மத்திய அரசு பகிர்ந்து அடிப்படையில் கொடுப்பாங்க. அந்த விளக்கத்தை கொடுக்கலையே. நீங்க 63,000 கோடினா அதுல எவ்வளவு கடன் வாங்கி இருக்குது, எவ்வளவு மாநில அரசு போட்டுருக்குது, நீ எவ்வளவு வரும் சொன்னா தானே நாம மீறி அதை பேச முடியும். எதுவுமே 19 வரும் தான் எப்படி மக்களுக்கு தெரியும்? ஒரு அரசாங்கம் என்பது ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒரு நாணயத்துக்கு 2 பக்கமா இருக்கு. இன்றைக்கு எதிர்கட்சி எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குது, அப்பதான் ஆளுங்கட்சி சிறப்பாக செயல்பட முடியும். அது இன்றைக்கு மக்கள் ஆளுங்கட்சியை நம்பித்தான் இருக்கின்றார். அது எதிர்கட்சி மக்களுடைய பிரச்சனையை சுட்டி காட்டுவது என்னுடைய கடமை. அதுக்குரிய பதில் கிடைக்கணும்ல, பதிலே இல்லையே. நான் சொல்லிதான் இருக்கேன், அது கவர்மெண்ட் வச்சுட்டு இருக்கீங்க. கவர்மெண்ட் இருக்கு, யார்கிட்ட கவர்மெண்ட் கொடுத்தது? உங்களுக்கு தானே கவர்மெண்ட் கொடுத்தாங்க, நீங்க தானே அதை செய்யணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது காவிரி நதிநீர் பிரச்சனை 50 ஆண்டு காலம் தீர்க்கப்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்தை ஒத்துழைத்த வரலாறு படைத்த கட்சி அதிமுக. நீங்க ஏதாவது ஒண்ணுதான் செஞ்சீங்களா? உங்களுக்கு நிதி வழி இல்ல, உடனே எங்க கேட்கணும்? கேட்க இடத்துல கேட்டதாக நிதி வரும். எங்கிட்டே நாடாளுமன்றம் இல்லையே, ஒருத்தர் இருந்தார், அவரும் போயிட்டாரு. கேட்க வேண்டிய இடத்துல கேட்டா தானே நிதி கிடைக்கும். உங்களுக்கு எத்தனை இருக்காங்க? கிட்டத்தட்ட 39 38 பேர் இருக்கிறாங்க. பாண்டிச்சேரி நீங்க நாடாளுமன்றத்தில் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்தியா கூட்டணி வேற வச்சுட்டீங்க. கூட்டணி கட்சிகளாம் சேர்ந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை கொடுங்க,
அப்படின்னு கேட்கலாம்ல, ஏன் கேட்க மறுக்கிறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க எப்படி போராடணும், போராடுகிட்டு தானே விடிவு காலம் பிறந்தது. அதே போல நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு, நமக்கு கிடைக்க வேண்டிய மத்திய அரசு நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி பெறுவதற்கு நாடாளுமன்றத்தில் நீங்க என்ன குரல் கொடுக்கணும்? எத்தனை நாடாளுமன்றம் தள்ளி வச்சு எதுவுமே செய்யலையே, சும்மா வாயில தானே பேசுறீங்க. நேற்று தினம் இன்றைக்கு காலையில் ஒரு பத்திரிகையில் பார்த்தோம், திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்னாச்சு அப்படி தினமலர் ஒரு பத்திரிகை அப்படி தோல் மேல கையை போட்டு போற மாதிரி. ஏங்க உங்களுக்கு பத்திரிகைக்கு நாங்க தான் கிடைச்சுமா? நல்லா சிந்திச்சு பாருங்க. தயவு செய்து அங்கிருந்து பத்திரிகை இன்றைக்கு தர்ம நீதியாக பத்திரிகை வெளியிடவும். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த கட்சியை துவக்கிறதே திமுக ஒரு தீய சக்தி அந்த கட்சியை துவக்கிக்கிறோம். அதிலிருந்து எங்களுக்கு எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான், எந்த கட்சியும். இந்த அடிப்படையில் நாங்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்களை கொச்சப்படுத்தி தரம் தாழ்த்தி பத்திரிகைகள் நிறுத்திக் கொள்ள உங்களுக்கு திமுக எப்படி முரசலியோ அது மாதிரி பாரதிய ஜனதாவுக்கு தினமலர் ஒரு முரசலி மாதிரி காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தயவு செய்து எண்ணி பார்த்து போடணும். நடுநிலையோடு நீங்கள் பத்திரிகைகளை வெளியிட வேண்டும். கொஞ்சம் டவுன் பண்ணிக்குமா? பத்திரிகைகளை வந்து அதிமுக எப்படி பாக்குது? எங்களுக்கு அந்த மாதிரி படமே வள்ளி. அதாவது எங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இல்லப்பா. வாய்ப்பு இருந்தா எங்களுக்கு அதை பத்தி தெரியும், பத்திரத்தை பத்தி எல்லாம் தெரியும். எங்களுக்கு தெரியல, இப்பதான் நீங்க சொல்லிருக்கிறீங்க. சொன்னாங்க வரும்போது முழு விவரம் கிடைச்சிருக்கு. நான் தகவல் தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட 6000 கோடிக்கு அந்த தேர்தல் பத்திரம் தமிழ்நாட்டில் திமுக 420 கோடி வாங்காத கட்சி அண்ணா திமுக கட்சி ஒண்ணுதான். அதாவது நாங்க சொல்றது நீங்க பாரதிய ஜனதா திமுக வாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. 430 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்களா? அதையெல்லாம் பதில் சொல்லிட்டோம். அப்பதானே வெளியில் வரும். இப்படி தடுத்தா தான் எங்களை போல இருக்கிற கட்சி நடத்துறதுக்கு வாய்ப்பா இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட பணம் இது கொள்ளையடிக்கிறது மட்டும் இல்லாம இது மாதிரி பத்திரத்தின் மூலம் நிறைய நிதி திரட்டி எங்களை போல இருக்கிற கட்சி கொடுக்குறாங்க, ரசிக்கிறாங்க. இப்போ வரவேற்கிறது அதிமுக நிச்சயமா வரும். நேற்று உங்க ஸ்பீச்ல இந்த மேகதாது விவகாரம் சம்பந்தமா ஒரு விஷயம் அதுவும் சொன்னாங்க. இந்த ஆட்சி வந்தவருக்கு என்ன செஞ்சாங்க ஒண்ணுமே கண்டுக்கலாம். நல்லா சிந்திச்சு பாருங்க. காவிரி மேலாண்மை காவிரி நீர்மொழி ரெண்டும் அமைக்கப்பட்டது. அதனுடைய பணி செய்யாம அதுக்குன்னு ஒரு வரையறுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய பணி அதாவது நீர் முறைப்படுத்தணும்னா அங்க எவ்வளவு தண்ணி இருக்குது, எவ்வளவு டேம் இருக்குது என்னன்னு பரிந்துரைத்து ஆணையத்துக்கு கொடுக்கணும். ஆணையம் வந்து ஒவ்வொரு மாதம் கூடி அதுக்கு சம்பந்தப்பட்ட மாநிலத்துல எவ்வளவு தண்ணின்னு பகிர்ந்து கொடுப்பாங்க. அதுதான் அதனுடைய வேலை. நாங்க இருக்கும்போது என்னாச்சு, இதே மாதிரி கொண்டு வந்தாங்க, கர்நாடக அரசு கொண்டு வந்தாங்க. நாங்க கடுமையாக எதிர்த்தோம், அதை நிராகரிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்ல, மத்திய நீர்வள ஆணையம் நினைக்கிறேன் அவர் மீது நாங்க உச்சநீதிமன்ற நஷ்ட விலக்கு போட்டோம். இன்றைக்கு என்ன ஆச்சு, இன்றைக்கு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் ஆட்சி சொல்லிக்கிறவர் அந்த ஆணையத்து கூட்டத்தில் கலந்துட்டு அங்க வந்து என்ன பேசுறேன்னு எங்களுக்கு தெரியாது. ஊடகத்தில் பார்க்கறதா அமைச்சர் சொல்றதானே எங்களுக்கு தெரியும். நாங்க எதிர்க்கட்சி. அதனால அதுல வந்து இன்னைக்கு சென்ட்ரல் கமிஷன் சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு இன்னைக்கு அதுக்கு வந்து சிபாரிசு செஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ ஏதாவது நடவடிக்கை எடுத்துட்டு என்ன ஆகுது? அதுதான் நான் ஏன் இவ்வளவு மெத்தனமா இருக்கு? எவ்வளவு கஷ்டப்பட்டு 50 ஆண்டுகள் போராடி உச்சநீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பு நாங்கள் பெற்றுத்தரல, அதை கூட காப்பாற்ற மாட்டேங்க. உச்சநீதிமன்றம் தெளிவா தீர்ப்பு கொடுத்திருக்குது. ஆணையத்துக்கு என்ன பவர், இதுக்கு என்ன பவர்னு மத்திய அரசு நிர்ணயிக்க. அந்த அதிகாரத்துக்கு அப்பாற்பட்டு போகின்ற பொழுது நீங்க வந்து ஏன் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறீங்க? நிராகரிக்க வேணும்ல. அதான் நேற்று பேசுறேன். பாஜகவோட கூட்டணியில் இருந்த காலகட்டத்தில் முக்கியமான பிரச்சனைகளுக்கு எதுக்குமே வாய் திறக்காதவர் இப்போ வந்து வாய் திறந்து பேச தொடங்கியிருக்கிறார். அதை வந்து வரவேற்கத்தக்கது முதலமைச்சர் சொன்ன கருத்து. பரவாயில்ல, இப்போ நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டாருல்ல. இது வரைக்கும் அடிமை கிடுமைன்னு பேசின முதலமைச்சர்கிட்ட அவர் வாயிலிருந்து வந்துட்டு பதில் எதுக்குறான்னு வாயில் வந்துட்டு இல்ல, ஒத்துக்கிட்டீங்களா? எதுக்குறான்னு சொல்லிட்டாருல்ல, நீங்க தான் சொன்னீங்க. அதுவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுடைய பிரச்சனை தமிழ்நாட்டு மக்களுக்கு சாதகமா இருந்தால் ஆதரவு, பாதகமா இருந்தால் எதிர்ப்பு. அது ஆளுகின்ற கூட்டணியா இருந்தாலும் சரி, இல்லது கூட்டணி இல்லாமல் வெளியில இருந்தாலும் எங்களுக்கு எஜமானர்கள் தமிழ்நாட்டு மக்கள் தான் எங்களுக்கு வாக்களித்து எங்களுடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்தில் அனுப்புகிறார். இங்கு இருக்கின்ற மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். அதற்காக தான் நான் கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். இவர்களைப் போல பதவிக்கு அதிகாரத்துக்கு நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் வந்து அடிமையாக இருந்தது கிடையாது.
மக்கள் சேவை செய்வதுதான் எங்களுடைய கட்சியுடைய நோக்கம். அதுதான் எங்களுடைய தலைவர்கள் வகுத்து தந்த பாதை. அதன் வழியில் தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். தேர்தலுக்கு நெருங்கிட்டோம். அதிமுக எந்த வகையில் இந்த மக்களவை தேர்தலை எதிர்கொள்வோம்? அப்போ நாங்களாம் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம்ல. பூத் கமிட்டி அமைச்சிருக்கோம், இன்னும் மற்ற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். கூட்டணி என்பது தேர்தல் நெருங்க தான் வரும். தேர்தல் நெருங்குதுன்னா தேர்தல் எப்படின்னு தெரியல, ஒரு மாதம் ஆகுறாங்களா அறிவிக்கிறது. தேர்தல் வருகின்ற பொழுது நிச்சயமாக கூட்டணி ஏற்படும் பேசுவதற்கு உங்களை அழைத்து நாங்கள் அனைவருக்கும் நன்றி.